Hello aspirants, welcome to our channel Way to Get Hope. நம்ம இன்னைக்கு ஜனவரி 23 and 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிரதான் மந்திர் சூரியோதய யோஜனா இந்த திட்டத்தை ஜனவரி 22 2024 அன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா சூரிய சக்தியின் பயன்பாட்டை அதிகரிக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். 1 கோடி வீடுகளோட மேற்கூரையில் சோலார் பேனல்களை நிறுவப்படுவதாக சொல்லியிருக்காங்க இந்த பிரதான் மந்திர் சூரியோதய யோஜனா. நெக்ஸ்ட், வீரமாமுனிவர் சிலை. ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் வீரமாமுனிவருக்கு சிலை மற்றும் மணிமண்டபத்தை திறந்து வச்சுருக்காங்க. இந்த வீரமாமுனிவரோட ஒரிஜினல் நேம் கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி. இவர் தேம்பாவணி அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட், உரிமை குரல். நம்ம தமிழக அமைச்சர் TR பாலு அவர்களோட புக்கு தான் இந்த உரிமை குரல். அது மட்டும் இல்லாமல் த மேன் அண்ட் மெசேஜ், மை வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் அப்படின்ற புக்கையும் இவர் தான் எழுதியிருக்காரு. ரீசெண்டாக எழுதின புக்கு தான் உரிமை குரல். நெக்ஸ்ட், பாரத ரத்னா விருது. பீகாரோட முன்னாள் முதலமைச்சரான கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. இவரை ஏழைகளின் நாயகன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆஸ்கர் விருது. ஆஸ்கர் விருது பட்டியல் அந்த லிஸ்ட்டில் நம்ம இந்திய ஆவணப்பட பிரிவில் டு கில் எ டைகர் அப்படின்ற படம் இடம்பெற்றிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா நிஷா பஹுஜா அவர்கள். நெக்ஸ்ட், மலேரியா இல்லா நாடு, மலேரியா ஃப்ரீ கண்ட்ரி. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரீசெண்டாக மலேரியா இல்லா நாடாக கபோ வெர்டே அப்படின்ற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றது எப்போ நிறுவப்பட்டோம்னா 1948. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் தான் இருக்குது. அப்போது மலேரியா இல்லா நாடு எதுனா கபோ வெர்டே. நெக்ஸ்ட், ஹெயில் 523 அப்படின்றது இது ஒரு ட்ரோன், நீருக்கடியில் தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த ட்ரோனை பரிசோதனை பண்ணியிருக்காங்க வடகொரியா நாடு. இது அணுசக்தி திறன் கொண்ட ட்ரோன். இந்த ஹெயில் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா சுனாமி. நெக்ஸ்ட், வாழ்நாள் சாதனையாளர் விருது. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா வாழ்நாள் சாதனையாளர் விருதை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரான ரவி சாஸ்திரி அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியிருக்காங்க. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா எப்போ ஆரம்பித்தோம்னா 1/12/1928. நெக்ஸ்ட், சிறந்த வீராங்கனை விருது 2023 வேர்ல்டு உஷு சாம்பியன்ஷிப். இதில் சிறந்த வீராங்கனை விருது 2023க்கான விருது யாருன்னா ரோஷிபினா தேவி அப்படின்றவங்களுக்கு சிறந்த வீராங்கனை விருது வழங்கியிருக்காங்க 2023. நெக்ஸ்ட், கஞ்சர்ன்றது ஒரு எக்ஸசைஸ். இது எந்தெந்த கண்ட்ரிக்கும் நடக்கக்கூடியதுன்னா இந்தியாவுக்கும் கிரகஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கூட்டு சிறப்பு படை பயிற்சி. இந்த பயிற்சி வருஷம் நடக்கக்கூடியது. இந்த வருஷம் எங்கே நடக்குதுன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய பக்லோ அப்படின்ற பிளேஸில் தான் இந்த எக்ஸசைஸ் நடக்குது. இதோட 11th எடிஷன் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஜனவரி 22 பிப்ரவரி 3, 2024 வரைக்கும் இந்த கூட்டு சிறப்பு படைப்பயிற்சி நடைபெறுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.